நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் ஆக்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோனுக்கு கொடுக்குறோம் அண்ட் அதை தான் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபோன் பார்க்கக்கூடாது, வேறு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை திரும்ப பண்ணிகிட்டு இருப்போம். அது அப்போ இதெல்லாம் என்னோட தப்பு தானா அப்படின்னா, ஆக்சுவலி இது உங்களோட தப்பே கிடையாது. ஐ எம் சீரியஸ்லி சேயிங் இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு, என்னோட தப்பு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ஆஃப் திங்கிங் இருக்குது. அண்ட் அந்த திங்கிங்கை நான் டாட் பை டாட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் சைக்கிளே ஒர்க் ஆகுது. கிளியராக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட தப்பே கிடையாது. எந்த இடத்துல நம்ம இந்த அட்டென்ஷன் போகிறது அப்படிங்கிறது நம்மளோட தப்பு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு டிசைன் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இதை பற்றி பெருசாக நமக்கு அவேர்னஸே இல்லை. இதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம மார்னிங் எழுந்தோன்னா நம்ம ஃபோன் பார்க்குறோம், இல்லை வாட்ஸ்அப் பார்க்குறோம். மேபி ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் எனக்கு காலையிலே வந்திருக்கும் அப்படி இல்லைனா நம்ம நினச்சி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சனில் நினச்சி பார்த்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் ஃபோன் நோண்டுறோம். இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா டெய்லி எழுந்தோன்னா வழக்கம் போல் காலையில் எழுந்து ஃபோன் நோண்டுற மாதிரி இந்த ரெண்டு ஆக்ட்டுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஆக்ட்டுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் அட்டென்ஷன் அப்படிங்கிறது. இதை எதை டார்கெட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை டார்கெட் பண்ணி இல்லை, பட் உங்கள் பிரெயினை டார்கெட் பண்ணி, அட் த சேம் டைம் உங்களோட போர்டமை டார்கெட் பண்ணி, நீங்கள் லோன்லியாக இருக்கீங்களா அதை டார்கெட் பண்ணி, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட மார்னிங்கை டார்கெட் பண்ணி. ஒரு பொதுவான ஒரு கோட்டை அப்படி இல்லைனா ஒரு சொல்ல வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல நீ என்ன பழகுறியோ அதை தான் நீ வந்து சாகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பேட்டர்ன் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். நீங்கள் மார்னிங் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக தேடுறீங்களோ அதை தான் இந்த டே ஃபுல்லாக நீங்கள் தேடுவீங்க. இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்னிங்கே நீங்கள் ஒரு வேல்யூவை தேடுறீங்க, மார்னிங்கே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், இல்லை புதுசாக நான் டெவலப் ஆகணும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு தேடுறீங்கன்னா டே ஃபுல்லாக அப்படி இருக்கும். பட் மார்னிங்கே நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கும் எமோஷனலி ரிச்சான கண்டென்ட்டுக்கும் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பட் கரண்ட்டாக அந்த அட்டென்ஷன் வர தான் போயிட்டு இருக்கு. பட் ரீசெண்டாக கூட கேரி வி அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ட்ரெஸ்ட் மீடியா அப்படிங்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அட்டென்ஷன் எக்கானமி அப்படின்னா ஒன் ஹூ ஹேஸ் த பீப்புள்ஸ் அட்டென்ஷன் வின்ஸ். சிம்பிளி இதில் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் தான் ப்ராடக்ட். We are not actually the consumers, we are the product. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்டில் படித்த பெரிய MBA கிராஜுவேட்ஸ், பெரிய சைக்காலஜிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக படித்து ஒரே விஷயத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. உன்னோட அட்டென்ஷனை உனக்கே தெரியாமல் உன்கிட்ட இருந்து திருடுறது, ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா அந்த அட்டென்ஷன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. அட்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு யுவர் டைம். பிகாஸ் இந்த அட்டென்ஷனுங்கிற ஒரு விஷயத்துக்கு கோல்டோட மதிப்பு அதிகம். சரி, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. 1990s இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட் வந்தோன்னே எப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீப்புளோட உலகம்லாம் ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வந்தது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ்டர், சோஷியல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபேஸ்புக்கோட இயர்லி டேஸ். இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் டாமினேட்டிங் நவ். இது நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்துச்சு. அப்போ ரொம்ப ஃபேஸ்புக் அண்ட் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸும் ஜென்யூனாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசணும் நேரில் மீட் பண்ணாமல் அப்படின்னு ஒரு ஜென்யூனஸ் இருந்துச்சு. பட் இங்கே தான் நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு ட்ராப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. சம்வேர் இன் 2000 எல்லா பெரிய கம்பெனிஸும் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. பீப்புளோட அட்டென்ஷன் வந்து ஒன் ஆஃப் த ஹைலி ப்ரைஸ்லெஸ் ரிசோர்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது வந்து கோல்டை விட எல்லாத்த விடமே ப்ரைஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஏன்டா அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு தோணல. பட் ஆக்சுவலி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட அட்டென்ஷன் வந்து டைமாக கன்வெர்ட் ஆகுது, அதே டைம் வந்து டேட்டாவாக மாறுது. அந்த டேட்டாவிலேருந்து அந்த கம்பெனிஸ் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துடுறாங்க. யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, அந்த யாரை டார்கெட் பண்ணணுமோ அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்லேருந்து டார்கெட்டட் கஸ்டமர்ஸாக மாறுறாங்க. அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க. இதுலேருந்து அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் மணிஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. பட் இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா, இவ்வளோ நாள் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம்ல, we are the consumers அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி we are the raw materials of their product. அவங்க பில்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாம் வந்து ரா மெட்டீரியல்ஸாக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி நமக்கு பெருசாக ஐடியாலஜியே இருந்திருக்காது. சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து, அந்த மூவியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஷான் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அது நிறைய ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்போம். தெரியலனா அந்த மூவியை ஒரு வாட்டி போய் பாருங்க. அவர் 2017 ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூவர் வந்து ஒரு கேட்குறாரு, எப்படி பீப்புளோட அட்டென்ஷன், பீப்புளோட கான்ஷியஸ்னஸ், அவங்களோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இன்டர்வியூ கேட்கும்போது அவர் ஓப்பனாகவே ஒன்று சொல்லியிருப்பாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஷான் பார்க்கர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் ஃபேஸ்புக், ஓகேவா? ஸோ அவர் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பீப்புளுக்கு சோஷியல் வேலிடேஷன் லூப்பை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் அது இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட்லாம் போடுறீங்கல்ல. இந்த போஸ்ட்லாம் போடும்போது என்ன ஒரு மென்டாலிட்டியில் போடுவாங்க, பாதி பேர் மேபி
சப்கான்ஷியஸ் இல்லை கான்ஷியஸாக 100% ஆஃப் பீப்புள்ஸ் ஐ நீட் டு கெட் சம் வேலிடேஷன்ஸ். எனக்கு ஒரு வேலிடேஷன்ஸ் வேணும், எனக்கு இந்த ஐடியா இருக்குது, எனக்கு செம்ம நாலேஜ் இருக்குது, எனக்கு இது தெரியணும், எல்லாமே இந்த வேலிடேஷன் சுற்றி தான் ரன் ஆகுது. இதை நாங்கள் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு ஈஸியாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட டேட்டா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட டைமை நாங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ வார், இட் இஸ் அ அட்டென்ஷன் வார். பட் நம்ம அந்த வாரில் இருக்கிறோம், அந்த வாரில் நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அதில் நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பென்கோயின் வந்துச்சு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி குரங்கு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. இந்த மூணுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மூணுலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுருக்க மாட்டீங்க. பட் அந்த மூணுமே உங்களோட டைமை அவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அட்டென்ஷன் வார். முக்கியமாக யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ எது வேல்யூ எது மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிஃப்ரென்ஸே தெரியாமல் போயிட்டாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, வேல்யூ கொடுக்குற கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்க, இல்லை நேற்று என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, எத்தனை கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அவங்க எல்லாரும் நிறைய கண்டென்ட் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கிரியேட்டர் தான் ஆக்சுவலி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லா கிரியேட்டர்ஸும் அவங்க உங்களுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களோட டைமை ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க. கிரேஸியாக இருக்குல்ல? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். பிகாஸ் இங்கே பெரிய ப்ராப்ளமே திங்க் பண்ணுறதே தப்புங்கிற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா திங்க் பண்ணாலே ஓவர் திங்கிங் அப்படின்ட்டு ஒரு டேர்ம்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் நவ். அப்போ இந்த சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 1950s B.F. ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு ரேட் எடுத்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அந்த கூண்டுக்குள்ளே ஒரு லிவரையும் வச்சுறாரு. அந்த லிவரை எப்போல்லாம் அந்த ரேட் வந்து புஷ் பண்ணி இல்லை ட்ரிகர் பண்ணுதோ அப்போல்லாம் ஃபுட்டு வந்து விழுகும். ஒரு வாட்டி புஷ் பண்ணால் ஃபுட்டு விழுகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ரேட்டுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஒரு வாட்டி புஷ் பண்ணிச்சு, ஃபுட்டு வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மாற்றி அந்த லிவரை எப்போல்லாம் அது வந்து புஷ் பண்ணுதோ சம்டைம்ஸ் ஃபுட்டு விழும், சம்டைம்ஸ் விழாது. சிம்பிளாக சொல்லலாம், ரேண்டமாக விழுந்தா விழுகும், விழுகலைன்னா விழாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ரேட் என்ன பண்ணுச்சுன்னா லிவரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது விடவே இல்லை. அதுக்கு முன்னாடி தேவையானப்போ ஆட்டம், திரும்ப வெளியே வந்துடும். பட் இப்போ அது ஆட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஃபுட்டு வந்து நினச்ச நேரம்லாம் கிடைக்கிது, பாதி நேரம் கிடைக்க மாட்டேங்குங்கிற ஒரு அப்சசிவ் வெறியில் திரும்ப ஆட்டிக்கிட்டே இருக்குது. இதே ப்ராசஸ் தான் இப்போ நம்மளும் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதே இது கிடச்சிருச்சு, அடுத்த கண்டென்ட்டில் அது இருக்காது. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். இதுதான் டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி பிரெயின் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டோபமைன் ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம நல்ல போஸ்ட் பார்க்கும்போது நம்ம பிரெயினில் டோபமைன் ரஷ் அப்படின்னு ஒன்று நடக்குது. இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து பண்ணி திரும்ப நம்ம நிறைய ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு டோபமைன் ரஷ் நடந்துகிட்டே இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டில் நமக்கு டோபமைன் ரஷ் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிது. ஏன்னா ரியல் லைஃப்பில் எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு டோபமைன் ரஷ் ஒன்று நடக்கவே நடக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் லைஃப்பில் நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கிடைக்காது. பட் இந்த டூம் ஸ்க்ரோலிங், அதாவது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு டோபமைன் ரஷ் நடந்துகிட்டே இருக்கும்போது பிரெயினுக்கு அது ரொம்ப சுகமாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, லேசியாக வச்சுக்குது. அதனால தான் ரியல் லைஃபோட சில ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே போரிங்காக தெரியுது. பட் ஆக்சுவலி அது எதுவுமே போரிங்கே கிடையாது. இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, நம்ம டோபமைனோட பேஸ் லைனை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்ஃப்ளேட் பண்ணி விட்டோம், அதாவது மேலே ஏற்றி விட்டுட்டோம். அதனால நமக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே ரொம்ப போரிங்காக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு படத்தை 2.5 மணி நேரம் பார்க்குறத விட அந்த 2.5 மணி நேரத்தை குட்டியாக சுருக்கி அட்டென்ஷன் எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சம கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் காமிச்சிட்டாலே அந்த படத்தை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபைனைட் ஸ்க்ரோலை யார் இன்வென்ட் பண்ணான்னு தெரியுமா? அசார் ராஸ்கின் அப்படிங்கிறவர் 2019க்கு முன்னாடி வரைக்குமே இன்ஃபைனைட் ஸ்க்ரோலுங்கிறது ஒன்று கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாட்டம் லைன் ஒன்று வந்துடும். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது, அந்த ஒரு எண்டு நமக்கு வந்துடும். அப்போ இன்ஃபைனைட் ஸ்க்ரோலில் எண்டே இருக்காது. இது சின்ன ஒரு டிசைன் டைரக்ஷன் தான். பட் இந்த சின்ன டிசைன் டைரக்ஷன் அவர் எதுக்காக கண்டுபிடிச்சாருன்னா, ஓகே சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பீப்புள் நிறைய பார்த்தாங்கன்னா நிறைய கற்றுப்பாங்கங்கிற ஒரு நோக்கத்தில் இன்வென்ட் பண்ண ஒரு விஷயம். இப்போ அந்த சின்ன டிசைன் டைரக்ஷன்னால ஒரு நாளைக்கு 2 lakh ஹார்ஸ் ஆஃப் டேட்டா இல்லைனா 2 lakhs ஹார்ஸ் ஆஃப் அட்டென்ஷனை ஒரு பீப்புள்கிட்ட இருந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் அல்காரிதத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை பற்றி தெரிகிறத விட அந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்ஸ்க்கு உங்களை பற்றி ரொம்ப நிறையாவே தெரியும். உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை பற்றி தெரிகிறத விட இந்த 2 அல்காரிதம்ஸ்க்கும் உங்களை பற்றி இன்னும் சூப்பராகவே தெரியும். இது ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களோட எது ஃபியரு, எது உங்களுக்கு அடையணும், உங்களோட டிசைர் என்ன அப்படின்னு நீங்கள் வெளியே சொல்லாமல் வச்சுட்டு இருந்த நிறைய விஷயம் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணும்போது அதில் 300 கிளிக்ஸில் நீங்கள் காமிச்சு கொடுத்துருவீங்க. உங்களோட ஆக்ஷனில் வந்து எதெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, எதுக்கெல்லாம் லைக் போடுறீங்க, எதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, எதெல்லாம் சேவ் பண்ணுறீங்க, இதெல்லாம் அந்த அல்காரிதம் நோட் பண்ணி உங்களுக்கு அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸே காமிச்சிட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வரலன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே போயிடுவீங்க. ஸோ உங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சு
யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அட்டென்ஷன் வார். சரி, இப்போ கொஞ்ச நேரம் நம்மளை பற்றி பேசலாம். நம்ம இந்தியாவில் ஆவரேஜான ஸ்க்ரீன் டைம் வந்து 7 hours a day அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆவரேஜான ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து 10 to 12 hours இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 hours 10 to 12 hours போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 14 to 12 hours நமக்கு ரிட்டன் இருக்கும். அதில் நம்ம ஒரு 8 hours வந்து தூங்கிடுறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது அதிகப்படியாகவே நம்மகிட்ட 5 to 6 hours தான் இருக்கும். இந்த 5 to 6 hours நமக்கு அவ்வளோ பெரிய கனவுகள், அவ்வளோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸசைஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவோ வச்சுருப்போம். பட் அதுலேயும் நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சா கூட திரும்ப ஃபோன் எடுத்து ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடும். ரோட்டில் சும்மா நடந்து போகும்போது யாராவது நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடும். ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐயோ சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம், பாட்டு கேட்டுகிட்டே நடந்து போகலாம் அப்படின்ட்டு பாட்டு கேட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். எய்தர் வே we are giving our attention in somehow or in some way to someone without knowing. இதுதான் ப்ராப்ளம். நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோ பெரிய தாராள வள்ளலாக இருக்கிறோம். பட் நமக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ புரியாது. ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அட்டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கில்ட் வரும். இதை சைக்காலஜியில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப சீப்பாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இவ்வளோ வருஷம் இவ்வளோ அட்டென்ஷன்ஸை கொடுத்துருக்கிறீங்க ஃப்ரீயாக, அப்போ அதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸில் யூ ஆர் ஜஸ்ட் அ சீப் ப்ராடக்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.